நன்றி, வணக்கம். இ ஐ ஐ ஐ ஐ இருங்க, இருங்க. இந்த ஸ்டாண்ட் போட்டுக்கிறேன். ஆ. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. வெல்கம் பேக் டு மை சேனல் வே ஆன் டூ வீல்ஸ். ஸோ இன்னைக்கு செம ஒரு ரைடு போயிட்டுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான். திருவண்ணாமலையிலேருந்து பாண்டிச்சேரி. பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ இப்போ டைரெக்டாக எங்கேயும் நிறுத்தாமல் பாண்டிச்சேரியில் தான் போய் நிறுத்த போகிறோம். அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாழ்க்கை என்பது மூஞ்சி 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 என்ன தூரலோ என்ன தூரலோ. வெயில் சுட்டரிக்கப்பட்டது. இந்த ஊருக்குள்ள ஓட்டுறது தாங்க என்னன்னா, அவன் இப்படி கிராஸ் பண்ணுவான், இவன் அப்படி கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா ஒரு பஸ், என்ன பஸ்? கீழம்பாக்கம், சென்னை போற பஸ். கீழாம்பாக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு பஸ், அதுக்கு நடுவுல ஒரு காரு. இந்த சைடு பார்த்தாலும் முடியல, இந்த சைடு பார்த்தாலும் முடியாது. ஆக்சுவலா பாண்டிச்சேரி கிட்டதான். ஸோ சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம். ஒரு 2 மணி நேரம்னா வச்சுக்கோங்க. இப்போ 9:48, ஒரு 10 மணியே இப்போ வச்சுட்டாங்க. 12 o'clock மதியம் போய் சேர்ந்துருவோம். சேர்ந்துட்டு சொல்றேன். எப்பவுமே ஹில் ஸ்டேஷன் தான் போவேன். ஐ மீன் அதுதான் லைக் பண்ணுவேன் ரொம்ப. ஒரு டவுன் இல்லை சிட்டி லைஃப் வந்து ஹில் ஸ்டேஷன் போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த பீச், மவுண்டன்ஸ் தான் அதிகமாக பிடிக்கும். அப்புறம் பீச் பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பாண்டிச்சேரி வந்து பீச்சாக இருக்கும்ல. ரெண்டுமே பிடிக்கும். லெவல்ல இருக்குங்க. ஆக்சுவலா இங்க இருந்து ஓட்டுறதுக்கும் அந்த வியூவை பாக்குறதுக்கும் சான்ஸே இல்லை. நான்லாம் நினைச்சு கூட பார்த்ததில்லைங்க. வண்டி இந்த மாதிரி ஓட்டிக்கினேன், இந்த மாதிரி வியூவை பார்த்துக்கினேன், இந்த மாதிரி லைஃப்ல எதுவும் ஒரு விஷயம் இருக்கணும். எதுவுமே பார்க்காம இதெல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இது தெரியுமா?
லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு வெளில வந்தா வெளியும் வந்தும் ப்ராப்ளம்ஸ். இன்னும் பாண்டிச்சேரிக்கே போய் ரீச் ஆகல. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 1:30 இருக்குமா, 3 மணி. ஆக்சுவலாக நான் பின்னாடி வந்து பேகு கட்டியிருந்தேன். அது வந்து திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து விழுந்திருக்கு. அங்கேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு காலாக அடிச்சிருக்காரு. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் காலே எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நாங்கள் திண்டிவனம் அவுட்டர்கிட்டே வந்துட்டோம். இது தாங்க நடந்துச்சு. அதை திரும்ப போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் திரும்ப பேக் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக அது வந்து அதில் என்னோடய இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் இருந்துச்சு. என்னோடய லைசன்ஸு, ஆர்சி புக்கு. இது என்ன சொல்கிறேன்னு தெரில. அதுதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சப்பாத்தி வேறு என்ன இருக்குது, சாம்பார், குருமா, ரசம், அப்பளம், கீரை குருமா, இது காரக்குழம்பு, பீட்ரூட், தயிர். ஸோ இப்போ நான் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சுக்காக வந்திருக்கேன். ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே செம காமாக காசியாக இருந்துச்சு, செம வைபாக இருந்துச்சு. நான் ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 200 சம்திங் தான். ஸோ ஃபுட்டு டேஸ்ட்டு பற்றி சொல்லணுன்னா சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு சாம்பார், ரசம் எல்லாம் பர்ஃபெக்டாக, அண்ட் சர்வீஸும் நல்லா பண்ணாங்க. இப்போது ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் திரும்ப ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாண்டிச்சேரிக்கு. சொல்லுங்க, எவ்வளோ பில்லாம் இல்லை என்ன பண்ணுறது. ஆமாம், காது குடையிறது தானே, காது குடையிறது. இது யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாமா? இது எடுத்து கொடுங்களேன். எனக்கும் பத்தம். கிட்ஸுக்கு அது ஆமாம். ஓ ஓகே ஓகே. இந்த இடம் வந்து இது வந்து ஜூமாக காட்டுது. இது வந்து நம்ம டீப்பாக ஏதாச்சும் பார்க்கணும். எனக்கே பயமாக இருக்குது. விழுந்த மோஜி பிடிக்கும் எனக்கா? இது நல்லா இருக்குல்ல. இது செமையா இருக்கே, இல்ல கியூட்டா இருக்கு, குட்டியா. இங்க பாருங்க, ஸ்ட்ராபெரி, அது ஐஸ்கிரீம், கோன் ஐஸ். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செமையான லஞ்சை முடிச்சுட்டு இப்போ திரும்ப பாண்டிச்சேரிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போயே 4 மணி ஆயிடுச்சு. போய் சேர்றதுக்கு ஈவினிங் 6 மணிக்கிட்ட ஆகிடும். ஆக்சுவலாக பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். இப்போ ஒரு டாமுக்கு வந்திருக்கோம். இந்த டாமை உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்து, அவ்வளோ ஆஸ்தட்டிக்காக சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இதுதாங்க டாம், வேறு லெவலில் இருக்குது. அதுதான் அந்த ரூம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ ரூம்லேருந்து கிளம்பிட்டு பீச் தான் போக போகிறோம். அதான் பிளான். பாண்டிச்சேரி வைபுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் ஆரோவில் வந்துட்டோம். ஆரோவில் இங்கேருந்து டைரெக்டாக வந்து ராக் பீச். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு,
ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். நம்ம போகிறது வந்து செரெனிட்டி பீச். அங்கே போகிறது கரெக்டாக 6 o'clock ஆகிடும். சன் செட் பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பீச் ரோடு வந்துட்டோம், உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்க கைஸ். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து செரெனிட்டி பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சர்ஃபிங் அண்ட் ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு சீ ஃபுட்ஸ் இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி இங்கே வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. காட்டுங்க. ஓ, சன்செட் அப்படியே ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக சன்செட் ஆகுது. ஓ, வேற லெவல். ஓகே, இப்போ நம்ம பீச் போயிட்டு வந்துட்டோம். இப்போ டின்னருக்கு தான் என்ன பிளான் தெரியல. ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இங்கே நிறைய கடை இருக்குது, கஃபே சாப்பிட்றதுக்கு, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், ஷாப்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பாண்டிச்சேரிக்குள்ளே வந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்குது. லைக் இங்கே இருக்க பீப்புள்ஸ் அண்ட் இங்கே இருக்க இந்த கல்ச்சர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடர்னைஸ்டாகவும் இருக்குது. ஒரு சைடு வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே. ஆடி மாதம் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து டின்னருக்கு இந்த பிளேஸ் தான் வந்திருக்கோம். இந்த இடம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சாப்பிட. இங்கே ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் டின்னர் பண்ணுறதுக்கு. அதில் மெனுவில் ஒரு ஐட்டம் கூட படிக்கிற மாதிரியும் இல்லை, அது வித்தியாசமாக இருக்குது. இங்கே பார்ப்போம், ப்ரைஸை பாருங்கள். 240, 350. ஏண்டா டே, யாரடா ஏமாத்துறீங்க? ஐயோ வேணாங்க. அப்படியே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கடையிலேருந்து வெளில தப்பிச்சு வந்துட்டோம். வந்துட்டு இங்கே ஒரு அக்கா கடை, செம்ம ஸ்பாட்டுங்க இது, ஃபுட் கார்னர் சொல்லிவிட்டு. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தோசை, 2 ஹாஃப் பாயிலு, ஒரு ஃபுல் ஆம்லேட்டு, ஒரு பொடி தோசை, இவ்வளவும் 200 தான் ஆச்சு. 200க்குள்ளே தான் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு நைட் ரைடுங்க ராக் பீச்சுக்கு. செம்மையாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது, செம்ம காற்று, சில்லுன்னு கிளைமேட்டு, வேறு லெவலில் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ பார்க்கலாம் வாங்க. அமேசிங், இட்ஸ் அமேசிங், அமேசிங். ஃபைனலி நாங்கள் ராக் பீச் வந்துட்டோம். ஆல்ரைட் கைஸ், இதுதான் டே 1 ஆஃப் அவர் பாண்டிச்சேரி ரைட். டே 2 vlog ரொம்ப சூன் உங்ககிட்ட வரும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் டோன்ட் மிஸ் இட். I'm your riding girl Bay on 2 wheels, signing off from today's adventure. Happy watching guys. If you enjoyed this video, please hit the like button, drop a comment below and most likely subscribe பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ரைடில் மீட் பண்ணலாம். Thank you so much.